புறநூலான முதலாம் யாக்கோபு நூலில் இயேசுவை காண வந்தவர்கள் ஞானிகள் அல்ல, மந்திரவாதிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் ஏரோதிடம் வந்து, நாங்கள் கிழக்கில் ஒரு பெரிய நட்சத்திரத்தை கண்டோம், அந்த நட்சத்திரம் வந்ததும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன, அது அரசனுக்கான அடையாளம் என்கிறார்கள். ஏரோது அந்த மந்திரவாதிகளை அனுப்பி வைக்கிறான். அப்போது நட்சத்திரம் மீண்டும் தோன்றுகிறது, குகையின் முன்னால் வந்து நிற்கிறது. மந்திரவாதிகள் பொன், தூபம், வெள்ளைப்போளம் போன்றவற்றை படைக்கிறார்கள். குழந்தையை கண்டதை ஏரோதிடம் சொல்லாமலேயே அவர்கள் விடைபெறுகிறார்கள். ஏரோது கோபமடைகிறான். பெத்லகேம் பகுதியில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல ஆணையிடுகிறான். இதை மரியா கேள்விப்படுகிறார். இயேசுவை காப்பாற்ற என்ன வழி என யோசிக்கிறார். உடனே குழந்தையை துணிகளில் சுற்றி ஆடு மாடுகளுக்கு இடையே தீவன தொட்டியில் கொண்டு போய் வைக்கிறார். அதே நேரத்தில் எலிசபெத்தும் யோவானை எடுத்துக்கொண்டு மலைக்கு ஓடுகிறார். கடவுளே, குழந்தையை காப்பாற்றும் என கதறுகிறார். அப்போது ஒரு பெரிய பாறை பிளவுபட்டு இருவரையும் உள்ளே இழுத்துக் கொள்கிறது. அங்கே கடவுள் அவர்களை பாதுகாக்கிறார். இப்படி செல்கிறது கதை.